இணைந்து வழங்குவோர் சஃபோலா ஆக்டிவ், பிங்கோ எமிட்டோஸ், நம்ம அசல் பிளேவர், யார்ட்லி டியோ, பாராசூட் அட்வான்ஸ்டு ஆலோவேரா ஹேர் ஆயில் மற்றும் சன்ஃபீஸ்ட் யிப்பி நூடுல்ஸ். நல்ல வேளை ரத்தம் வரல. அம்மா ஏதாவது உள்காயமா இருக்கும். நல்ல வேலை சரியான நேரத்துல மஞ்சூரத்தை வெளியே வராம பாத்துக்கிட்டேன். இல்லைங்க, இவங்களுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கும். நீ இன்னொரு தடவை மறுபடியும் எங்க சீமாவோட உயிரை காப்பாத்திட்ட. தேங்க்யூ தேவிகா. உங்களுக்கு வலி எதுவும் இல்லைங்க தேவிகா? வலிக்குதாமா? இல்லம்மா. அப்ப என்னாச்சுமா? நான் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல. நான் உங்களோட தங்காம பக்கத்துல இன்னொரு வீட்டுல தங்கறதுக்கு எதுக்காக நான் சம்மதிச்சேன்னா சிலைகளை செஞ்சு வாடகை கொடுத்துடலான்னு. ஆனா இப்படி அடிப்பட்டதுனால இப்ப என்னால சிலைகளை செய்ய முடியாது, அப்புறம் வாடகையும் கொடுக்க முடியாது. என்னைக்குதான் ஒரு ஆர்டர் கூட கிடைச்சது. இப்ப அதை நான் எப்படிக்கா முடிக்க போறேன்? நீ கவலைப்படாத, சிலை செய்யறதுல நான் உனக்கு உதவி பண்றேன். நீ எப்படி செய்யணும்னு சொல்ல நான் அதை அப்படியே செஞ்சுடுறேன். சரியா? நம்ம போட்ட திட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதைத்தான் நான் விரும்பின சீமா. அதெல்லாம் வேண்டாம் சீமாக்கா. நீங்க உங்க குடும்ப வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க இல்லையா? நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும்? அம்மாடி தேவிகா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானமா. அப்புறமா உன்னை பாத்துக்கிறதுக்கு இந்த குடும்பம் இருக்குல்ல. எங்க வீடு எங்க குடும்பம் எங்காவது ஓட போதா என்ன? நீ வாடகை பத்தி கவலைப்படாத. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீ நன்றி சொல்லிக்கிட்டே இரு. ஆனா இப்போ இல்ல, நான் ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அப்படி எனக்கு நன்றி சொல்லு. சரியா? அப்படின்னா நீங்க எங்கேயாவது போறீங்களா? அது ஸ்வேதா போன் பண்ணியிருந்தா, அதான் கொல்கத்தாக்கு போறேன். கொல்கத்தாக்கு போறியா? அதுதான் சாத்தானுக்கு ஏற்ற இடம். நாளைக்கு விடிஞ்சது என்னுடைய பக்தர்கள் என்ன பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்ப நான் அங்க அந்த இடத்துல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் எப்படியாவது சீமா கூட என்னையும் கூட்டிட்டு போகிறதுக்கு சம்மதிக்க வைக்கணும். கொல்கத்தாக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சீமாவை என்ன பாடுபடுத்த போறேன்னு பாரு. அது இவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். அக்கா, நீங்க கொல்கத்தா போறீங்களா? சிலைகளை தயாரிக்கிறதுக்கு கொல்கத்தால நல்ல மண்கள் நிறைய கிடைக்குமா? நானும் சீமா அக்கா கூட கொல்கத்தா போகட்டுமாமா? கண்டிப்பாமா. சரியா? அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்த்து கொல்கத்தாக்கு போலாம். என்னோட வேலையை நீ ரொம்ப சுலபமாக்கிட்ட சீமா. இப்ப பாக்குறேன் உன்னோட துர்க்கை அம்மன் கொல்கத்தால உன்னை எப்படி வந்து காப்பாற்ற போறாங்க. துர்கம்மா, நான் தேவிகாவோட ஸ்வேதாவோட பொறுப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டேன். ஆனா உங்களோட ஆசீர்வாதம் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க மேல உங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கணும். துர்க்கை அம்மனா, இனிமே உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது சீமா. உன்னோட துர்க்கை அம்மனால கூட முடியாது. ஏன்னா நீ உன்னோட அழிவை நோக்கி அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்ட. கொல்கத்தாக்கு போறதுல உனக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது சீமா. உலகத்திலேயே கொல்கத்தா ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். ஏன்னா அங்க நன்மையும் அப்புறம் தீமையும் 2 ஆத்மாக்களும் பலசாலியா தான் அங்க இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்களை மாதிரி மாய சக்திகள் கூட அங்க நிறைய இருக்கும். எங்க சாத்தானுக்கு பூஜை நடக்க போகுதோ அங்கதான் உன்னோட அழிவும் ஆரம்பிக்க போகுது. திடீர்னு
என்னாச்சு? ரோகிணி எங்க? ரோகிணி, என்ன ரோகிணி, இப்படித்தான் உங்க அக்காவை வழி அனுப்பி வைப்பியா? நீ எதுக்கு ரோகிணி கவலைப்படுற? நான் என்ன தனியாவா இருக்கேன்? என் கூட தேவிகா இருக்கல்ல. அதுவும் இல்லாம இது சின்ன வேலைதான். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? நீ பிளீஸ் கவலைப்படாத. அழகு நிறுத்துமா. இவ்வளவு நாள் கழிச்சு நான் உங்களோட ஒண்ணு சேர்ந்திருக்கேன். இப்ப யாராவது ஒரே ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னா கூட மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னை விட்டுட்டு இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்ல. ஆனா என்ன செய்யறது ரோகிணி? அங்க ஸ்வேதாவுக்கு என்னோட தேவை இருக்கு. அப்ப நான் போய்த்தானே ஆகணும். சீமாக்கா சொல்றது சரிதான் ரோகிணி. நீ கவலைப்படாம இரு. சீமாக்கா கூட நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. தேங்க்யூ சோ மச் தேவிகா. அக்காவோட சேர்த்து நீங்க உண்மையும் கவனிச்சுக்கோங்க. சீமா, நம்ம கிளம்பலாம். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்க. சீமா, பத்திரமா போயிட்டு வாமா. நீங்க எல்லாரும் பத்திரமா இருந்தா எனக்கு அதுவே போதும் தெரியுது. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. எதிரிலேயே உன் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன். பார்க்கலாம் நீ எப்படி இந்த பாதாள தேவியோட மாயாஜாலத்துல இருந்து அவளை காப்பாத்துறேன்னு. கடைசியா உன் பொண்ணோட உருவத்தை பார்த்துக்கோ. ஏன்னா எந்த சீமா இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வருவாளோ அவ உன்னோட பக்தையா இல்ல என்னோட பக்தையா வருவா. ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜெய் துர்கா தேவி.